Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் எக்ஸாம் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃப்ரைடே ப்ரெஸ் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க TRB போர்டு. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸாமினேஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் ஒரு வித்தின் எ வீக்குக்குள்ளே எக்ஸாமினேஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே இருந்தாலுமே எப்போ இந்த எக்ஸாம் டேட் இருக்கும் அப்படின்ற ஆசோலேஷன் மைண்ட் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு பொதுவான ஒரு கணிப்பு தான். அதாவது பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் அதுக்கப்புறம் வந்துடுது இல்லைங்களா, அந்த 16th இருந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் 95% பார்த்திங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு அப்புறம்தான் இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது ஒரு இன்ஃபோ. அப்படியே பார்த்தாலும் நமக்கு ஒரு 20 days ஹார்ட்லி வி ஆர் ஹேவிங் இன் அவர் ஹேண்ட்ஸ். நம்ம கையில் இன்னும் ஒரு 20 days இருக்குது. ஸோ இந்த 20 days எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் எக்ஸாமினேஷன் ஹவர்ஸ் ஒரு 3 hours நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வரைக்கும் நிறைய எக்ஸாம் இருக்குமா, தள்ளி போகுமா, அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ தேர் இஸ் எ ஃபுல் ஸ்டாப் அண்ட் த டேட்ஸ் ஹவ் பீன் அனௌன்ஸ்ட். ஸோ இந்த 20 days நீங்கள் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி அதை பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் அட்ராக்டிவ் ரிசல்ட்ஸ் வித் வெரி வெரி குட் மார்க்ஸோடு இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சண்டே ஸ்பெஷலில் எக்ஸாம் ஸ்பெஷல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ரிவிஷன் டெஸ்ட் 7 units முடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி சண்டே ஸ்பெஷலில் பார்த்திங்கன்னா எல்லா யூனிட்ஸ்க்குமே கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். யூனிட் 8 ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கீங்க. ஆனால் ஒரே ஒரு யூனிட்டு இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறது அவ்வளோ சேஃப் இல்லைங்களா. அதனால் இந்த சண்டே ஸ்பெஷல்லுமே பார்த்திங்கன்னா எல்லா யூனிட்ஸுமே கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி MCQS மெத்தட்லேயே, சரிங்களா. அது ஒரு இன்ஃபோ. அண்ட் தென் இந்த 1 வீக்காக அரைஸ் ஆகிட்டுருக்கிற இன்னொரு ஒரு பெரிய கொஸ்டின் என்னென்னா, டெட்டுக்கு எப்போது MCQS கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சைக்காலஜிக்கு எப்போ கொடுக்குறீங்க அப்படின்னு கால்ஸ் வரதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் தென் இப்போது இந்த 20 days இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் PGTக்கு கொடுங்க. அண்ட் டெட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குறிப்பிட்ட மார்க்ஸ் எடுத்தாலே அது குவாலிஃபை ஆகிடும் இல்லைங்களா. 90 marks எடுக்கிறது ஈக்குவல் க்ரைட்டீரியா. அண்ட் யூ நோ வெரி வெல், ஐ எம் ஆல்சோ த டெட் கிளியர்டு கேண்டிடேட். உங்களுக்கு அதிகமாக அதில் எப்படி கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியான ஸ்டெப்ஸு, எப்படி ஈஸியாக படிக்கலாம், எந்த அளவுக்கு நீங்கள் எந்த சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியான மார்க்ஸை கொடுக்கும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம சேனலில் வரும். பிஃபோர் தட் PGTRB முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம தருவோம். ஸோ இங்கிலீஷ், தமிழ் அண்ட் தென் சோஷியல் சயின்ஸ் அண்டு சைக்காலஜி. சைக்காலஜியே நான் படிக்கலை, எனக்கு அது தெரியல அப்படின்னாலுமே இந்த 3 சப்ஜெக்ட்லேயுமே பார்த்திங்கன்னா 100+ மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் டைரெக்டாகவே இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதை பற்றி இப்போ நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு PGTRB முடிச்சுட்டு நம்ம டெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, மூவ் ஆன் டு த கொஸ்டின்ஸ். First one, Virginia Woolf was the daughter of an eminent critic. Who was he? Options are Matthew Arnold, John Ruskin, Sir Leslie Stephen, none of these. Correct option is option C, Sir Leslie Stephen. Before that there is a note. நான் ஆப்ஷன்ஸ் சொல்லி ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு இவ்வளோ நாள் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஆப்ஷன்ஸ் எதுக்காவது ரிலேட்டடாக ஞாபகம் வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஆப்ஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதுக்காக பசில் ஆக வேண்டிய எந்த அவசியமுமே இல்லை. ஏன் அப்படின்னா அப்போது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியாமலே போயிடும். பரவாயில்ல, இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நோட்டோட நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வாங்க. உங்களுக்கு எந்தெந்த ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருக்குதோ அது பரவாயில்ல, இந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நோட்டை அது ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகும். சரிங்களா, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன்.
Who wrote the following regarding the new morality? I shall endeavour to enliven morality with wit, and to temper wit with morality. Options are Dryden, Pope, Addison, none of these. Correct option is option C, Addison. Next one. Swinburne was an admirer of. Options are Blake, Baudelaire, both Blake and Baudelaire, none of these. Correct option is option C, both Blake and Baudelaire. Next one. Who said, I have a smack of Hamlet myself, if I may say so? Options are Keats, Byron, Shelley, Coleridge. Correct option is option D, Coleridge. Next one. Arnold's Culture and Anarchy, which propounds progressive and educative change, was written in. Options are 1840s, 1850s, 1860s, none of these. Correct option is option C, 1860s. One more note here. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அண்ட் அனார்கி அப்படின்றது வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு இல்லை. ஆனால் ப்ரிஸ்கிரைப்டு ஒர்க்கை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்றது இல்லை. அந்த ஆத்தர்ஸோட அதர் ஒர்க்ஸுமே வந்து கேட்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு அதே மாதிரி அதோட இயர்ஸுமே கேட்குறாங்க. ஸோ மேத்யூ ஆர்னால்டு நமக்கு எங்கே வராருன்னு பாருங்கள். யூனிட் 4ல் டோவர் பீச் அண்ட் தென் த ஸ்காலர் ஜிப்சி, அதுதான் நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஞாபகப்படுத்தி பாருங்கள். டோவர் பீச்சா, எந்த இடத்துல, ஆத்தர் எங்கே போகிறாரு, பீச்சோட நேம் என்ன, அதுக்கப்புறம் ஸ்காலர் ஜிப்சியா, அவர் யாரை வந்து அதில் ரொம்ப ப்ரெஃபர் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஞாபகங்கள் ஒரு முறைக்கு 2 முறை வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், யோசிச்சு அந்த ஞாபகம் கரெக்டாக வந்துக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன் நான். பட் யூ நோ த எஃபெக்ட் ஒன்லி in the part of examination. Okay, next one. The first regular English journal, a weekly by Thomas Archer and Nicholas Byrne, began in. Options are 1644, 1622, 1615, none of these. Correct option is option B, 1622. So again, journalism relate பண்ணக்கூடிய ஒரு question from unit 8ல இருந்து. Next one. George Eliot's Romola is a. Options are historical novel, romantic novel, naturalistic novel, none of these. Correct option is option A, historical novel. So again, who is George Eliot, where he relates to our syllabus அப்படின்னு பார்த்தீங்கன்னா Middlemarch இல்லையா. ஸோ அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நாவல் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலை வந்து ரிலேட் பண்ணியிருக்கோம். அதோட நேம் பார்த்தீங்கன்னா ரொமோலா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Which is considered the long-loved mistress rhyme? Options are the heroic couplet, the free verse, the rhyme royal, the sprung rhythm. Correct option is option A, the heroic couplet. ஸோ ஹெராயிக் கப்லெட்டுன்றதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். எந்தெந்த ஆத்தர்ஸு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைம் ஸ்கீம்ஸ் என்ன, அது எதனால் ஹெராயிக் கப்லெட் ஆகிருக்கு எல்லாமே. அண்டு லாங் லவ்டு மிஸ்ட்ரஸ் ரைம் அப்படின்றதுக்கான இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா the heroic couplet தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The 100 Years' War began in. Options are 1447, 1337, 1373, none of these. Correct option is option B, 1337. எப்போ அது வந்து ஆரம்பிச்சிச்சு முடிஞ்சுது அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். It is strange but true, for truth is always strange, stranger than fiction. Who wrote this? Options are Byron, Shelley, Keats, none of these. Correct option is option A, Byron. Next one. Shakespeare took many characters and incidents from Plutarch's Lives. Who translated this book into English? Options are Thomas North Cox, John Fawkes, none of these. Correct option is option A, Thomas North. ஸோ இதில் 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூட்டார்ச் அண்ட் ஒன் மோர் இஸ் ஹாலிஷன்ஸ் க்ரானிக்கல்ஸ். அதுலேருந்து அவர் நிறைய எடுத்திருப்பார் இல்லைங்களா. ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது யார்? ஸோ ஷேக்ஸ்பியரோட ரிலேட் ஆகக்கூடிய நிறைய கொஸ்டின்ஸில் இதுவுமே ஒன்று. கைண்ட்லி மேக் ஏ நோட் ஆஃப் இட் அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். Neoclassical age is also known as. Options are age of Dryden, the Restoration era, the age of reasoning, all these 3.
Correct option is option D, all these three. So also known as, இது எல்லாமே அதை ரிலேட் பண்ணியிருக்கு நியோகிளாசிக்கல் ஏஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Which of the following praised the comedy of the manners? Options are Hazlitt, Lamb, both Hazlitt and Lamb, none of these. Correct option is option B, Lamb. Next one. Like the 18th century writers, very few romantics were supported by the marketing of their books. Identify them. The transition poets replaced the neoclassical heroic. Options are Wordsworth, Scott, Byron, both B and C. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஒரு பெரிய க்ளூ பார்த்திங்கன்னா, இதில் ரொமான்டிக் ரைட்டர்ஸ் தான் எல்லாருமே அப்படின்றது தெரிய வருது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் தென் செகண்ட் ஜென்ரேஷன் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. ஸோ அப்படி ரொமான்டிக்ஸ் வேர் சப்போர்ட்டட் பைன்னு சொன்னதுமே வேர்ட்ஸ்வொர்த் தான் ஆன்சராக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் ஸ்காட் அண்ட் பைரன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Hardy's creation of a character, Sue Bridehead, an adulterous figure in. Options are Tess, the mayor of Casterbridge, Return of the Native, Jude the Obscure. Correct option is option D, Jude the Obscure. ஸோ இந்த கேரக்டர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஈஸியாகவே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். Move on to the next one. It is alleged that the neoclassical literature forsook the country of the town and the nature for man. Options are yes, no, cannot be said, none of these. Correct option is option A, yes. Next one. The character Zimri appears in a dash of Dryden. Options are Macfilth, no, Absalon and Archtophel, the medal, the rehearsal. The correct option is option B, Absalon and Archtophel. So again, Dryden எங்கே நமக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் வந்து ஆல் ஃபார் லவ் இல்லைங்களா, ட்ராமாவில். ஸோ அவரோட இன்னொரு ஒர்க்கு, ஸோ அதில் ஒரு கேரக்டர், ஸோ அப்படி ரிலேட் பண்ணுற ஒரு கொஸ்டின் இது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன். ஆஃப் ஆல் மை புக்ஸ் Dickens declared I like this the best. Which book is he referring to? Options are Great Expectations, The Tale of Two Cities, Oliver Twist, David Copperfield. So correct option is option D, David Copperfield. Next one. In which of the following novels of Virginia Woolfs does a character change sex? Options are Mrs. Dalloway, To the Lighthouse, Orlando, none of these. நமக்கு prescribed வந்து பார்த்தீங்கன்னா To the Lighthouse தான், ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா Orlando. Okay, next one. Who is the writer of Emily that is said to have influenced the romantic movement? Options are Aristotle, Rousseau, Diderot, none of these. And the correct option is option B, Rousseau. So ரொமான்டிக் மூமெண்ட்டை ரிலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரூசோ வருவார். அண்ட் தென் இன்னும் எஜுகேஷனிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரூசோ அதுலேயுமே வந்து ரிலேட் ஆகியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஹூ இஸ் த காமன் அமங் Faerie Queene, Divine Comedy and Pilgrim Progress? Options are they are religious, they are political, they are novels, they were great allegories. Correct option is option D, they were great allegories. Next one. The death of Elizabeth and the accession of James I took place in the year of. Options are 1600, 1601, 1602, 1603. Correct option is option D, 1603, and the particular day and month பார்த்தீங்கன்னா 24th of March. Next one. Who said beware of all enterprises that require new clothes? Options are G.B. Shaw, Robert Frost, H.D. Thoreau, Yeats. Correct option is option C, H.D. Thoreau. Next one. Who among the following did not get a Nobel Prize for his works? Options are Churchill, T.S. Eliot, Tagore, Hardy. So correct option is option D, Thomas Hardy. Next one. Who is the author of An Equal Music? Options are Salman Rushdie, Amilav Ghosh, Vikram Seth, Arun Joshi. Correct option is option C, Vikram Seth. So this is the question relates to Indian authors. Apart from syllabus நிறைய authors கேட்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ரிலேட் பண்ணுற ஒரு கொஸ்டின் இது. Move on to the next one. Which is Salman Rushdie's latest work? Options are Grimace, Midnight Children, Shame, Music Beneath Her Feet. Correct option is option D, Music Beneath Her Feet. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மியூசிக் பெனித் ஹர் ஃபீட் அப்படின்றது வந்து அவரோட ஒர்க்கு. ஐ மீன் இந்த 4 ஆப்ஷனில் அவரோட லேட்டஸ்ட் ஒர்க்கு.
ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து அவரோட லேட்டஸ்ட் ஒர்க் இருக்கும் கால்டு குச்சோட். I used to spell the word Q-U-I-C-H-O-T-T-E. And if you are not wrong, it relates to Don Quixote about 70s, by 70s, C-R-V-E-N-T-E-E-S. அவர் எழுதின டான் குயிசோட்டை ரிலேட் பண்ணி தான் நம்ம இந்தியன் ஆத்தர் சல்மான் ருஷ்டி வந்து எழுதியிருப்பாங்க. ஐ மீன் 2019. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். Which Indian writer died at Oxford at the age of 101? Options are V.S. Naipaul, Arun Joshi, Neeraj C. Chowdhury, Chaman Nahal. Correct option is option C, Neeraj C. Chowdhury. Next one. In which play do we find characters by name of Lady Teazle, Sir Benjamin Backbite and Lady Sneowen? Options are Rivals, School for Scandal, Way of the World, St. John. Correct option is option B, School for Scandal. Next one. Which is the only novel written by Bertolt Brecht? Options are Mother Courage, The 30 Years' War, Threepenny Novel, Three Hostages. Correct option is option C, Threepenny Novel. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெர்டோல்ட் பிரெச்சட் எங்கே வந்து இவர் கனெக்ட் ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். And he relates to epic theatres. Again, this question moves on to the 8th unit. Epic theatre ஓட இவர் ரிலேட் ஆவார் 1920s. And he is a German poet, playwright, theatrical reformer. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் ஒரே ஒரு நாவல் மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி நாவல் ரிட்டன் பை பெர்டோல்ட் பிரெச்சட். நெக்ஸ்ட் ஒன். Which mode of a literary creation is considered to be the most complete expression of human thoughts, feelings and emotions? Options are songs, drama, poetry, prose. Correct option is option B, drama. Next one. As Caesar loved me, I weep for him, but as he was ambitious, I slew him. Shakespeare. The above is an example of. Options are climax, anticlimax, irony, epigram. Correct option is option B, anticlimax. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன், அதை கொடுத்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி ஒரு கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் ஒன். Who wrote a poem called The Tiger? Options are William Cowper, William Wordsworth, W.N. Thackeray, William Blake. Correct option is option D, William Blake. Again in the part of remaining you, வில்லியம் பிளேக் எங்கே கவர் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா கிரே, கொலின்ஸ் அண்ட் பிளேக்ஸ் பீகாக்ஸ் இங்கிலீஷ் வேர்ஸ் வால்யூம் 2 ஹிடன் டாபிக்ஸ் இல்லைங்களா, அதில் வரக்கூடிய ஆத்தர் அண்ட் தென் அவர் எழுதின போயம் வந்து த டைகர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வென் டிட் எர்னஸ்ட் ஹெமிங்வே won the Nobel Prize for Old Man and the Sea? Options are 1964, 1954, 1950, 1949. Correct option is option B, 1954. Again, when we come to the part of revision test, அதில் பார்த்தீங்கன்னா கூட மேட்ச்சில் நிறைய வந்து ஆத்தர்ஸோட அவங்க வாங்கின ப்ரைஸுமே வந்து இயரோடவே நிறைய கொடுத்துருப்போம். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி பர்டிகுலர் இயரை பற்றி கேட்கும்போது அது ஞாபகம் வருதான்னு பாருங்கள். இல்லைனா ஏதாவது இயர்ஸோட ரிலேட் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 6-7 ஆத்தர்ஸ் வந்து இந்த டைமில் வாங்கியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எலிமினேஷன் மெத்தடாக கூட அது வந்து யூஸ் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன் விச் கிளாசிக் டு யூ ஃபைண்ட் எ கேரக்டர் கால்டு Saturn? Options are Dr. Faustus, Paradise Lost, Republic, Murder in Cathedral. Correct option is option B, Paradise Lost. ஸோ இந்த கொஸ்டினை ரிலேட் பண்ணுற வரைக்கும் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அண்ட் பேரடைஸ் லாஸ்ட் இது ரெண்டும் தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு இல்லைங்களா. ரிபப்ளிக் அண்ட் மர்டர் இன் கேத்ட்ரல் நமக்கு கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பேரடைஸ் லாஸ்ட்டுன்னு தெரியும், நல்லாவே வந்து ஈஸியாகவே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஒய் திஸ் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மோடு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் தான். ஸோ ஹூ ஆர் த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இன் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா மெஃபிஸ்டோஃபில்ஸ், அதுக்கப்புறமா லூசிஃபர், குட் ஏஞ்சல்ஸ் யார், பேட் ஏஞ்சல்ஸ் யார், எத்தனை வருஷம் அவரோட கான்ட்ராக்ட் இருந்தது டாக்டர் ஃபாஸ்டஸ். ஸோ நிக்ரோமேன்சி அவர் எதை வந்து ட்ரை பண்ணார், ஃபஸ்ட்டு அவர் எந்த சப்ஜெக்டை நெக்லெக்ட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸு நீங்களே கேட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளே ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்ற ஒரு ட்ரையலை வந்து
ஏற்படுத்தி பாருங்கள். And then next you go on to Paradise Lost. Yes, this is the particular character called Satan, and about Eve and Adam. And what about Milton's, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அவர் அதுக்கு முன்னாடி எழுதின ஒர்க்கெல்லாம் என்ன, அந்த மாதிரி கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஒரு மெத்தடு. ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய அதர் ஆப்ஷன்ஸை வந்து நமக்கு எந்த அளவுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை ஞாபகப்படுத்துது அப்படின்னு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். James Thomson's death was lamented in the poem In Yonder Grave a Druid Lies. Who wrote this poem? Options are Annie Finch, William Collins, Gray, Cowper. Correct option is option B, William Collins. Again this question relates to our unit 2 from the hidden topics Gray, Collins and Blake. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் பண்ணுறதா கூட இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் அதில் போர்ஷன்ஸ் கவர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் there is a hidden topics and you have to move on to the topics and you have to gather informations. ஏதாவது போயம்ஸு, எந்த போயம்ஸ் அவங்க அந்த ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ரிலேட் பண்ணுற ஒரு கொஸ்டின் இது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன். W.B. Yeats was interested in reviving the language and literature of. Options are Ireland, France, England, none of these. Correct option is option A, Ireland. Next one. Which of the following is a novel without a hero? Options are Vanity Fair, Emma, Mill on the Floss, none of these. Correct option is option A, Vanity Fair. அப்படின்ற அந்த நாவலில் தான் வந்து ஹீரோ இருக்க மாட்டாங்க. அண்ட் எம்மா, ஜேன் ஆஸ்டின், நமக்கு நல்லாவே தெரியும் எம்மா தான் வந்து இந்த நாவலில் ப்ரொட்டகானிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேனிட்டி ஃபேர் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வில்லியம் தாக்கரே வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அடிஷ்னல் இன்ஃபோஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Pope's essay on criticism shows the influence of. Options are Horace, Boileau, Aristotle, both A and B. Correct option is option D, both A and B. Next one. The railways are tend to have perceptible effects on the language of a country. The railways in England too was said to have its effects over English. In which years was the railway developed in England, influencing the romantic literature and language? Options are 1825, 1855, 1880, none of these. Correct option is option A, 1825. இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின்னு. சுற்றி ஒரே இன்ஃபர்மேஷனை எத்தனை ஆங்கிளில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின்னு. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். Whose tomb was inscribed as follows? Good friend for Jesus' sake, forbeare, to dig the dust enclosed here. Blessed be the man that spares these stones, and cursed be he that moves my bones. Options are Chaucer's, Marlowe's, Shakespeare's, Bacon's. Correct option is option C, Shakespeare's. ஸோ இது ஷேக்ஸ்பியரோட எபிகிராஃப் தான். அந்த கல்லறையில் மேலே எழுதக்கூடிய வாசகம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. நெக்ஸ்ட் ஒன். எ பேபிஸ்ட் இஸ் எ. ஆப்ஷன்ஸ் ஆர் Protestant, Roman Catholic, the followers of Pope, none of these. Correct option is option B, Roman Catholic. And the Roman Catholics well known that who supports to the Pope. இல்லைங்களா? The Romantics did not produce remarkable plays, but good criticism on the dramas is available. Who wrote On the Knocking at the Gate in Macbeth? Options are Thomas de Quincey, Hazlitt, Charles Lamb, none of these. Correct option is option A, Thomas de Quincey. Next one. Identify the country to which the 1994 Nobel laureates in literature belongs. Options are Nigeria, Egypt, America, Japan. Correct option is option D, Japan. ஸோ இங்கே பாருங்கள், டைரெக்டாக வந்து நோபல் ப்ரைஸ் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா ஒன்று இயர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து யாருன்னு கேட்கலாம், இல்லை எந்த கண்ட்ரி கொடுத்துட்டு இயர்ஸை கேட்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இயருமே கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரிஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அப்போ ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்ததுன்னு சொன்னால் மிஸ்டேக் இல்லாமல் வந்து நம்மளால் வந்து கிளிக் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The Oxford movement, which was led by the teachers of Oxford University, was essentially
Options are a religious movement, a literary movement, a political movement, none of these. Correct option is option A religious movement. Next one. The writer of the essay Hamlet and His problem is. Options are Matthew Arnold, Ben Jonson, T.S. Eliot, F.R. Lewis. Correct option is option C, T.S. Eliot. Next one. Who is talking about whom in He found of brick and left of marble regarding the application of classic rules of English literature. Options are T.S. Eliot about Swift, Pope about Dryden, Dr. Johnson about Dryden, none of these. Correct option is option C, Dr. Johnson about Dryden. And one more note here, இந்த மாதிரி யாரை பற்றி யார் சொன்னாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரும்போது if at all we know the answer means இந்த டாக்டர் ஜான்சன் பார்த்திங்கன்னா அவர் டிஎஸ் எலியட் அதுக்கப்புறம் ட்ரைடன் இவங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு க்ளூ வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. யார் வந்து யாரை பற்றி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் தான் வந்து டிக்ஷனரிஸ் வந்து பண்ணியிருப்பார் இல்லைங்களா டாக்டர் ஜான்சன். நிறைய வந்து கோட்ஸ் வந்து அவரை ரிலேட் பண்ணியிருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே இருக்குது. ஸோ தட் ஐ எம் சேயிங் டிஎஸ் எலியட், டாக்டர் ஜான்சனு, ட்ரைடன், இந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங் தோஸ் ஆத்தர்ஸ். அந்த மாதிரி ட்ரிக்கியாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் வி மே நாட் ஏபிள் டு லீவ் தட் கொஸ்டின் அண்ட் வி ஜஸ்ட் கேம் வித் ஃப்ரீ ஆன்சர் இல்லையா. அப்படியே நம்ம தெரியலன்னு விட்டுட்டு வர முடியாது, லாஸ்ட் சோர்ஸ். ஸோ முடியல அப்படின்னு சொன்னால் யோசித்து பார்த்து இந்த மாதிரி ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் ஒரு ட்ரிக்கியாக தான் வந்து ஆன்சர் பண்ணுற சுச்சுவேஷன் வருதுன்னும் போது பண்ணுங்கள் வித் கட்ஸோட. அந்த மாதிரி வரும்போது ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஸ்டின்ஸ் தெரியலனா ஐ மீன் அந்த ஆப்ஷன்ஸ் தெரியலனா சொல்கிறேன் நான். இஃப் அட் ஆல் வி நோ த ஆப்ஷன் மீன்ஸ் வி டேர் அண்ட் ஐ வில் டூ த ஆப்ஷன்ஸ் அண்ட் வி கேம் ஆஃப். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். த மெனிபியன் சாட்டியர் named after the Greek originator Meniphaeus is. Options are an indirect satire, a direct satire, both direct and indirect, none of these. Correct option is option A, an indirect satire. ஸோ சட்டையர் அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது, அது ஒரு ஜேர்னர்னு சொல்லி. இந்த கொஸ்டின் எதோடு ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெனிபியன் சட்டையர் அப்படின்றது எதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி இன் ப்ரோஸில் இல்லையா. நமக்கு ப்ரோஸு அண்ட் தென் போயம்ஸு, எஸ்எஸ் நிறைய ஜேர்னல்ஸ் இருக்குது இல்லையா. அந்த மெனிபியன் சட்டையர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரோஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டோபியா, அகெயின் தாமஸ் மோரோட யூட்டோபியா வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன். த செகண்ட் ரிஃபார்ம் பில் விச் எக்ஸ்டெண்டட் த ஃப்ரான்ச்சைஸ் வாஸ் இன். Options are 1866, 1867, 1868, 1869. Correct option is option B, 1867. And then the reform bills பற்றி, அதுக்கப்புறம் the Spanish Armada, அதுக்கப்புறம் நார்மன் கான்க்வெஸ்ட் 1066, இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன். E.M. Forster's A Passage of India is about. Options are the Indian great mythologies, Hinduism, Gandhian thought, the relationship between the English and the native Indians. Correct option is option D, the relationship between the English and the native Indians. And that is the note for this question. And there is a mistake in this particular question. Kindly note a passage to India, not of. ஸோ நமக்கு வந்து யூனிட் 6 வந்து பார்த்திங்கன்னா வால்ட் விட்மனோட எ பேசேஜ் டு இந்தியா கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹியர் தேர் இஸ் அ கொஸ்டின், E.M. Forster's எ பேசேஜ் டு இந்தியா இஸ் அபவுட். ஸோ வாட் இஸ் த கன்ஃபியூஷன் இஸ், E.M. Forster பார்த்திங்கன்னா பேசேஜ் டு இந்தியா எழுதியிருப்பாங்க, ஆனால் அது வந்து நாவலு. நமக்கு ப்ரிஸ்கிரைப்ட் ஆனது வால்ட் விட்மனோட பேசேஜ் டு இந்தியா வந்து போயம். மோர் ஆர் லெஸ் பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸு ரெண்டுத்துலேயுமே வந்து கார்லேட் ஆகும். பட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் த இந்தியன் நேட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து வால்ட் விட்மனில் வராது. ஸோ நமக்கு இங்கே பேசேஜ் டு இந்தியான்னு பார்த்ததுமே ஸோ அந்த மெத்தாலஜிஸோட இந்துயிசமோட எல்லாமே வந்து ரிலேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்ட் விட்மன் வந்து சொல்லியிருப்பார், கேஞ்சஸை பற்றி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஆப்ஷன் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டினை ஒரு முறைக்கு 2 முறை கன்ஃபியூஸ் ஆகாமல் பாருங்கள், எந்த ஆத்தர் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எந்த ஆத்தர் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் postulated the noble savage? Options are Hardy, Satire, Camus, Rousseau.
Correct option is option D, Rousseau. So up to this I conclude. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Before that, all the very best for your wonderful preparations. Thank you friends. Thanks for watching.